ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் பார்த்தீங்கன்னா உங்கள் சஞ்சீவ். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ட் 4ங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவல் வர்க்காலா கிளிஃப் ஸோ அதெல்லாமே கவர் பண்ணியிருப்போம். ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சிவகாசி சிவகாசிலேயும் வந்து ஒரு 4-5 பசங்க மீட் பண்ணியிருப்பாங்க. செம்ம ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. எக்ஸலில் வேணால் போகலாண்டா அப்படின்லாம் செம்ம ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கிளிப்பெல்லாம் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள், பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இது ஃபுல்லாமே கபில் பீச் தரமா. அங்கே போனால் அந்த டிஃப்ரெண்ட்டாக இப்போ நான் சொன்னேன் 2 லேண்டும் லைட்டாக நடுவில் உள்ள தண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடம் இருக்கும் நாங்கள் உள்ள. மிச்சப்படி இடம் செம்ம வருத்துங்க. ஆனால் இப்போ அடுத்து எங்கே ப்ரோ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு பீச் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ எடாவா பீச் வர்க்காலா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் சாண்ட் பீச் வர்க்காலா. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடங்க கரெக்டாக அப்படியே நடந்து போனீங்கன்னா அந்த இடம் நடுவில் இப்படி மட்டும் ஜாயிண்ட்டு. இன்னும் அந்த எடாவா இதுக்கு பார்த்தீங்கன்னா 3.8 கிலோமீட்டர்ஸ் 8 நிமிஷம். கிட்ட போயிட்டு ஆன் பண்ணுறேங்க. கேமராவில் சார்ஜ் இல்லை. கூகுள் மேப் இங்கே ஒரு வழி இருக்கிற மாதிரியே காட்டலை. எங்க என்னங்க இது? இதுக்குள்ள எடாவா பீச் வர்க்காலா. கூகுள் மேப்பு பா. ஆமாம், இதான் பார்த்தேன் படிக்கட்டுலாம் இருக்கிற மாதிரி. இங்கே நடுவில் கிளிஃப் மாதிரி இருக்குது. கேமரா ஆனில் இருக்கா ஃபஸ்ட்டு? இதை பார்த்தேன். இந்த எடாவா பீச்சுக்கு நான் யூடியூப்பில் பார்க்கும்போது இந்த படிக்கட்டு இருந்துச்சு. ஸோ இந்த படிக்கட்டு வச்சு தான் நான் ஐடென்டிஃபை பண்ணேன் வந்துட்டோண்டா அப்படின்னு. அடுத்து பிளாக் சாண்ட் பீச்சு போவோம். ஒவ்வொரு பீச்சாக போவோம். எனக்கு கொஞ்சம் ஹைட்டல் வியூ பார்ப்போம். கிளிஃபு பயங்கரமாக இருக்கும். நாங்கள் ஸோ கிளிஃபையும் ட்ரை பண்ணிட்டு கிளிஃபு தான் மெயின். அதுக்காக தான் வந்ததே. எங்கள் பைக் இங்கேயே எடுத்து வந்திருப்பேனே. ஏறுமா இந்த இடத்துல ஏறாது. அப்படி கொண்டு வந்துருக்கலாம் மேலே. பரவாயில்ல, கொண்டு வரும். தரமான வியூ. ஒரு 2 நிமிஷம் 2 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டே போவோம். மூச்சு வாங்குது. சூப்பர். பரவாயில்ல, யாருமே இல்லை. அது வரைக்கும் பிரச்சனை இல்லை.
ரொம்ப ஓரமாக போவேணாம். ஸோ அட்லாஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எடுவா பீச்சுக்கு வந்திருக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா செம்ம வர்த்து. ஏன் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை மேக்ஸிமம். அதுதான் ஒன்று, யாருமே இல்லை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளசண்ட்டாக இருக்குது. அப்படியே பாருங்களேன். உங்களுக்கு லாங் ஷாட் காட்டுறாங்க. ஸோ பைக்கு நிப்பாட்டி ஃபோட்டோ வைக்கிறதுக்கு ஒரு பயங்கரமாக இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? ஸோ வர்க்காலாவுக்கு பார்த்தீங்கன்னா வர்க்காலா பீச்சுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 4 கிலோமீட்டருங்க. ஸோ நம்ம பிளாக் சாண்ட் பீச்சுக்கு பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர்ஸ். ஸோ இது போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வர்க்காலா கடைசியாக போவோம் அப்படின்ட்டு இது இருக்கேன். ஸோ டக்குன்னு பிளாக் சாண்ட் பீச்சுக்கு போயிட்டு இந்த ரைட் எடுன்னு காட்டுது. ஃபஸ்ட்டு கூகுள் மேப்பில் எங்கே இருக்கேன்னு காட்டுச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ரைட்ரா அவர் என்னென்னா போனார் முட்டு சந்துன்னு காட்டுது. பட் ரூட் இருக்குது, வழி இருக்குது. ஒவ்வொரு பீச்சாக போயிட்டுருக்கேன். சரி ஆன பண்ணு. பிளாக் சாண்ட் பீச். இந்த பிளாக் சாண்ட் பீச் முடிச்சுட்டு அடுத்த நேராக இதாங்க மெயின் வர்க்காலா பீச். அதுக்கப்புறம் இந்த ஜடாயு நேஷ்னல் பார்க் ஜடாயு ஹெல்த் சென்டர் போகிறதா வேணாமான்னு முடிவு பண்ணோம். போகிறது தான் வறுத்து இவ்வளோ தூரம் வந்துட்டு அங்கே போகலன்னா அவங்களா. ஸோ இதுதான் பிளாக் சாண்ட் பீச்சா. மண் பிளாக் கலரில் இருந்துச்சுன்னா ஓகே. எஸ், சர்ஃபிங் நம்மளுக்கு வராதுன்னு வைங்க. இல்லையே நம்ம இந்தியாவில் தான் இருக்கோமா. ஸோ கூகுள் மேப்பின் அறிவுரைப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் பிளாக் சாண்ட் பீச். எனக்குன்னு பார்த்தா அவ்வளோ பிளாக்காக தெரியல எனக்கு சாண்டு. பட் ஆனால் பிளாக்காக தான் இருக்குது. பிளாக் சாண்ட் பீச் தான். அடுத்து இன்னும் ஒரே ஒரு பீச் தான் இருக்குது. கடைசியாக வர்க்காலா மட்டும் தான் இருக்குது. வர்க்காலா அந்த கிளிஃப் மெயின் அந்த இது மட்டும் தாங்க இருக்குது. எல்லா பீச்சுமே கவர் பண்ண நினைக்கிறேன் நான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜடாயு பிளான் இருக்குது. ஸோ போகலான் இருக்கேன். பார்ப்போம். என்ட்ரி ஃபீஸ் மட்டுமே 400 நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன இது எப்படின்னு. நான் சரியான பண்ணு. எல்லா பீச்சுக்கும் போகிறேன், ஃபோட்டோ எடுக்கிறேன், எல்லாமே பண்ணுறேன். ஆனால் எல்லோரும் குளிக்கிறாங்க. நம்ம பேக் இருக்குது, இது இருக்குது, நிறைய கோப்ரோலாம் இருக்குது. அதை வச்சுட்டு குளிக்க முடியாது. இது பிளாக் சாண்ட் பீச். அடுத்து கிளம்புவோமா அடுத்ததுக்கு?
அடுத்து கிளிஃபு தான் நினைக்கிறேன். கிளிஃபுக்கு தான் ரூட்டு போட்டிருக்கேன். 1.6 கிலோமீட்டர் இங்கே என்ன கிளிஃபு. இங்கே நான் 2 நாள் பிளான் போட்டு வந்தேன். ஒரே நாள் எல்லா இடமே சுற்றி பார்த்துட்டேன் நான். ஐ மீன் ஒரு நாள் கூட இல்லை, காலை 10 மணிக்குள்ளே மேக்ஸிமம் எல்லா இடமே முடிச்சிட்டேன். அடுத்து நான் வர்க்காலா பீச்சு ஜடாயு மட்டும் தான் இருக்குது. இதுதான் கிளிஃபா? எனக்கு என்னமோ கிளிப்பு மாதிரி தெரியல. மேட்டுப்பாளையம் ப்ரோ. மேட்டுப்பாளையமா? சோலோ தானா? ஆ ப்ரோ. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? சோலோ வாங்கிங்க? சோலோ தான், கோயம்புத்தூர்ல. அப்படியே எல்லாரும் ஒரு ரவுண்டர்ஸ்லாம் பார்த்துட்டீங்க? இல்லை ப்ரோ, பசங்கிட்ட கேட்டேன், அவனுக்கு எல்லாம் பிஸிங்கிறானுங்க, சாட்டர்டே ஒர்க்கு அப்படிங்கிறானுங்க. சரி நான் கிளம்பி வந்தாலும் ரொம்ப நாள் பிளானா, எல்லோரும் ஒல்ட்டிகிட்டே இருந்தானுங்க. சரி நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு. மைலேஜ் எவ்வளோ ப்ரோ? ப்ரோ இது 25 அந்த மாதிரி. 25 என்ன சேனலில் போடுங்க. நீங்கள் என்னைக்கு ப்ரோ வந்தீங்க? இந்த காரங்க பைக்கில் வரத நாங்களும் பைக்கு எல்லாம். ஆ ப்ரோ. அப்பா அப்பா ப்ரோ இது சவுண்ட் அவ்வளோக்கா இருக்காது ப்ரோ. 300 2 சிலிண்டர் தானே, சவுண்ட் கம்மியாக தான் இருக்கும். இது பண்ண கால் பண்ணுங்க, நாங்களும் வரோம். இங்கே கையாட்டு ஓகே ப்ரோ. சரி ப்ரோ. காலைல தான் வந்தீங்களா நீங்களும்? சேம் நானும் இப்போ தான் வந்தேன். ஈர்சாமி தூக்கமே இல்லை எனக்கு கார் ஓட்டி. ப்ரோ சேனல்? ஆமாம் ப்ரோ, சான்ஸ் விலாக்ஸ்ன்ட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் இப்போயே உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணத்தே ஏன் போடுறேன். அங்கே இருக்கிற சேனல் மட்டும் தான் சொல்கிறேன். எந்த ஊர் ப்ரோ? ப்ரோ நான் ஊட்டி ப்ரோ, நேட்டிவ் ஊட்டி. நானா ப்ரோ நாங்கள் அஸ்ஸாம்லன்னு ஒரு வண்டி வந்திருக்கு பாருங்க. இல்லை இல்லை இல்லை, அந்த வண்டி பாருங்க. இன்னைக்கு லடாக் பண்ணி கலர் கலர் கொடி கட்டியிருக்கோம். இந்த இப்போ வந்துட்டேன் ஜெட்டப்பூர் நிஜாப்பா. எடுங்க ப்ரோ. வாடா நிஜாலடா, எனக்கு நான் போட்டேன் இருக்கு ப்ரோ. அது சாவியோட இருக்கு. இல்லை திருப்புறதுக்கு, ஸ்டியரிங் திருப்புறதுக்கு உங்களுக்கு. ஐஃபோன் வச்சிருக்கீங்களா நீங்களா? ஐஃபோன்லாம் என்கிட்ட இல்லை ப்ரோ. இதெல்லாம் இல்லை ப்ரோ, ஒரே செகண்ட் இருக்கு. அப்படியே எடுத்து கொடுத்துங்க, சப்ஸ்கிரைப் போட்டு விட்டுருங்க. கொஞ்சம் அவனை கூப்பிட்டுருந்தா நம்மளே சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம். இது ப்ரோ சப்ஸ்கிரைப் போட்டிங்களா? லைக் எல்லாம் போட்டு விட்றேன். எத்தனை நாள் பிளான் ப்ரோ? நாங்கள் இப்போ நான் சாயங்காலம் கிளம்பிடுவோம். எந்த ஊர்? சாயந்தரத்துக்குள்ளே போயிடுவீங்களா? சாயங்காலம் இங்கேருந்து எனக்கு கோயம்புத்தூர்னு வரத்துக்குள்ளேயே நாங்கள் பைக்கில் வர போதும் ஆயிடுச்சு எனக்கு. நாங்கள் 2 நாள் பிளான் பண்ணோம் ப்ரோ. போமா இல்லையா? முதல் பைக்கு நான் இங்கே பைக்கு எல்லாம் ரொம்ப ஓட்டணும் அப்படின்ட்டு நான் அது ஒருத்தர் தனியானா நம்ம பாட்டுக்கு வந்துடலாம். 2-3 பேர்னா பார்க்கணும் கூட வராங்களா இல்லையான்னு. முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வரணும். ஸோ கிளிப் வியூ எல்லாமே சூப்பராக தாங்க. பட் சரியான வெயில், நல்லா வெயில் அடிக்கும் போது வந்துட்டோம். என் கதின்னு சொன்ன இடம் இதுதான் நினைக்கிறேன். யாரும் இல்லைன்னா ஒவ்வொருத்தராக போய் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அப்படிதான் இந்த இடம் தான் நினைக்கிறேன். நம்ம தங்கம் எங்கே நிற்கிது இது தெரிய மாட்டேங்குது. தங்கம் ஒரு எங்கே நிற்குது?
செம்ம வெயில். பட் பார்த்தீங்கன்னா சன்செட் கண்டிப்பாக வரணுங்க. ஸோ சன்செட் வந்துட்டு சன்செட் வியூ எப்படி இருக்குது, அந்த சன்செட் ஆகுறது எனக்கு தெரிஞ்சு என்னை சுற்றி மட்டும் 4-5 கழுகு பறக்குது. ஸோ இதுவே நீங்கள் வர்க்கலாம்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஐ மீன் வர்க்கலா பீச்சுன்னு எடுத்துக்கலாம். பீச் கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் பீச் இருக்கு. ஸோ இதுவும் அதே பீச்சு தான். ஸோ சன்செட் கண்டிப்பாக காமிச்சிடும். ஸோ வீடியோ பார்த்து முடிச்சிருப்பீங்க ப்ரோ. என்ன ப்ரோ பார்ட் 4 பார்ட் 5 இன்னும் விட்டா பார்ட் 10 வரைக்கும் வரும் போல ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பார்ட் 5 முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜடாயு சன்செட், முக்கியமாக வர்க்கால சன்செட் தான் முக்கியம். ஸோ சன்செட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணியிருப்போங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பார்ட் 4. பார்ட் 5ல பார்த்தீங்கன்னா சன்செட் கவர் பண்ணியிருப்போம். அதுவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் தெரியாது, பட் அந்த நம்ம லைட் வெளிச்சம் வரது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுவும் நான் அடுத்த பார்ட்டில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம அந்த லிஸ்ட் நான் எங்கெங்கே போனேன், ஸோ அந்த வரிசை எப்படின்னா ஃபர்ஸ்ட் எந்த பீச்சுக்கு போனேன், அதுக்கப்புறம் எந்த பீச்சுக்கு போனேங்கிற அந்த லிஸ்ட்டும் நான் அடுத்த வீடியோவில் ஆட் பண்ணிடலாம். ஸோ செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம சேனல் சொன்ன மாதிரி நம்ம சேனல் நீ புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவல்டர் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லாக பாருங்க. 2 வீலர் ஓட்டும் போது மறக்காம ஹெல்மெட் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.